வணக்கம் மக்களே. நிஃப்டி இன்னைக்கு வெறும் ஜஸ்ட் ஒன் டேலியே 400 பாயிண்ட்ஸுக்கு மேல இங்க கீழே டவுன் ஆச்சு. மார்க்கெட்ல இங்க ஒரு சின்ன ஸ்மால் கரெக்ஷனுமே பார்க்க முடிஞ்சு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துச்சுன்னா, இது நல்ல கிளியராவே இங்க சேட் பேட்டர்ன் நிஃப்டி 50 சேட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இங்க நல்ல கிளியராவே இங்க பார்க்க முடியும். இந்த இடத்துல நல்ல கிளியரா பாருங்க. ப்ரீவியஸ் டைம் இங்க ஆல் டைம் ஹை போனது பாத்தீங்கன்னா இங்க 30 ஏப்ரலுக்கு வந்து இங்க ஆல் டைம் ஹை போயிருக்கு. அதோட பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹை பிரைஸ் போனப்ப ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 22,785 வந்து ஆல் டைம் ஹை வந்து இங்க ஆல் டைம் ஹை போயிருக்கு. ஏன்னா அதே வந்து இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபோஸ்ட் வந்து ஒரு இன்னைக்கு 3rd மே வந்து இருக்கு. இன்னைக்கு போன ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 22,796 சொல்லிட்டு இங்க ஆல் டைம் ஹை போயிருக்கு. அது இங்க நல்ல கிளியராவே இங்க பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஆல் டைம் ஹைல வந்து மேல போனதால அதனால மேல இருக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் வந்து அதிக பேர் இங்க ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. அதனால இங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து இங்க பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்மால் கரெக்ஷன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளவு கரெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஹைல இருந்து ஒரு நியர் அபவுட் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு 446 பாயிண்ட் இங்க கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த டைம்ல 3 பெஸ்டான ஸ்டாக்ஸ்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணா நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்க பார்க்கலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லயே. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமா என்னெல்லாம் ஸ்டாக் இருக்குன்னு ஷேர் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் 5 பைசா கேபிட்டல் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் பத்தியுமே நான் ஆல்ரெடி ரொம்ப டைம் வீடியோ பண்ணிருக்கேன். இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கிறதால ஆல்மோஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 527ங்கிற பிரைஸ் ரேஞ்சில இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROCE ROE இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் அபவ் ஆவரேஜா இருக்கு. அதனால நம்மளோட டார்கெட் பிரைஸுமே ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்க நல்லா கிளியராவே பார்க்க முடியுது. இங்கேயுமே நல்லா கிளியரா பாருங்க. சேல்ஸுமே இங்க கம்பெனி எவ்ரி இயர் கண்டினியூவா க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. இப்ப இருக்கிற மார்ச் 2024 பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து 395 crore இங்க சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரியே இங்க நல்ல கிளியராவே பார்க்கலாம். இங்க நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்க. கம்பெனி இங்க 2017ல இருந்து 2020 வரைக்குமே ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவ்ல தான் இங்க நெட் ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதே வந்து இப்ப பாருங்க 2021ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டுமே இங்க பாசிட்டிவா இங்க கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் சேம் டைம் இப்ப இருக்கிற மார்ச் 2024ல பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல 54 crore நல்ல பெட்டரான இங்க நெட் ப்ராஃபிட்டுமே இங்க பார்க்க முடியுது. டெக்னிக்கல் இங்க நம்ம சாட் சப்போர்ட்லயுமே இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இங்கேயுமே நல்லா பாருங்க. நல்ல ஒரு பெஸ்டான ஒரு கண்டினியூவான கிரீன் கேண்டல் வந்து இங்க பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து இதுமே ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 27% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியுது. இங்கேயுமே சாட் பேட்டர்னை ரீட் பண்ணீங்கன்னா இங்க நல்லா கிளியராவே பார்க்கலாம். இங்க கண்டினியூவா சப்போர்ட் எடுக்கிறது இங்க நல்லா கிளியராவே இங்க பார்க்க முடியுது. அதனால இப்பயுமே அகைன் வந்து ஸ்டாக் வந்து இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த பிரைஸ் ரேஞ்சில இருந்து நம்ம பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 30% ரேஞ்சில வந்து நம்ம சேல் பண்ணலாம். கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற 526ங்கிற பிரைஸ் ரேஞ்சில நம்ம பை பண்ணலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30%ங்கிற ப்ராஃபிட் ரேஞ்சில நம்ம டெஃபினட்டாவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணி ஒரு நல்ல பெட்டரான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கலாம். 5 பைசா கேபிட்டல் ஸ்டாக்கை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் இங்க VIP இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் இங்க கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க நல்ல கிளியரா பார்க்க முடியும். மார்க்கெட் டவுனால 559ங்கிற பிரைஸ் ரேஞ்சில இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROCE இங்க 27% பார்க்க முடியுது. சேம் டைம் ROE 29% இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க ரெண்டுமே வந்து ஆன் அண்ட் அபவ் ஆவரேஜ்ல தான் இங்க இருக்கு. அதனால நம்மளோட டார்கெட் பிரைஸுமே ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமாவே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லயுமே இங்க நல்ல கிளியராவே இங்க பார்க்கலாம். சேல்ஸுமே கம்பெனி இங்க எவ்ரி இயர் கண்டினியூவா இங்க க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ட்ரில்லிங் 12 மந்த்லயுமே பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல தான் 2100 crores மேல இங்க சேல்ஸ் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே பாத்தீங்கன்னா இங்க கம்பெனி கண்டினியூவா இங்க நம்பர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல கிளியராவே இங்க பார்க்க முடியுது. ஈவன் இங்க கோவிட் பேண்டமிக்ல பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் மார்ச் 2021ல மட்டும்தான் வெறும் 1 இயர் வந்து இங்க நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆச்சு. அப்படியே நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை இங்க பாசிட்டிவ்ல கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மார்ச் 2023ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல வந்து 152 crore இங்க நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா அதிகமாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது இங்க நல்லா கிளியராவே பார்க்க முடியுது. கம்பெனி இங்க சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் கண்டினியூவா இங்க க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. அதனால டெக்னிக்கல்ஸ்லயுமே நல்ல பெட்டரான இங்க பாசிட்டிவான
சிக்னலும் வந்து இங்க பார்க்க முடியுது. டெக்னிக்கல்ஸ்ல இங்க நல்ல கிளியராவே இங்க பார்த்தா தெரியும். இந்த சாட்டையுமே நல்லா கிளியராவே இங்க ரீட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நல்ல கிளியரா பார்க்கலாம். நல்ல ஒரு பெட்டரான இங்க ரேஞ்ச் பவுண்ட் வந்து இங்க இருக்கிறத இங்க பார்க்க முடியுது. எப்பெல்லாம் இங்க ஸ்டாக் பிரைஸ் வந்து இங்க ரேஞ்ச்ல வந்திருக்கு, நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்க ஆல்மோஸ்ட் வந்து இங்க கிடைச்சிருக்கு. இங்க கீழே ரேஞ்ச்ல வந்தப்போ பை பண்ணோம் அண்ட் மேல போனப்ப ரேஞ்சில் இங்க சேல் பண்ணிட்டோம். அதே மாதிரி சேமா வந்து எங்கேயுமே பாத்தீங்கன்னா கீழே வந்தப்போ பை பண்ணோம் அண்ட் மேல போனப்ப ரேஞ்சில் இங்க சேல் பண்ணிட்டோம். சேம் இதே மாதிரி இங்க கீழே வந்தப்போ பை பண்ணோம், மேல போனப்ப சேல் பண்ணிட்டோம். சேம் இதே மாதிரி தான் இப்பயுமே இங்க நல்ல சப்போர்ட்ல இங்க ரேஞ்ச் வந்து இங்க பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் 3 டைம்ஸ் வந்து நல்ல பெட்டரான ஒரு 25% ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து தந்திருக்கிறது இங்க நம்பர்ஸ்ல நல்ல கிளியராகவே இங்க பார்க்க முடியுது. அதனால இப்பயுமே நம்ம பை பண்ணா ஒரு நியர் அபவுட் வந்து கரண்டா இருக்கிற பிரைஸ்ல இருந்து பை பண்ணி ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல்மோஸ்ட் இப்பயுமே ஒரு 24% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்க ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதே மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்சனலா அனலைஸ் பண்றேன், என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோ இது, பை அண்ட் சேல்ஸ் இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே மெம்பர்ஷிப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடிங் தி ஸ்ட்ராட்டஜிஸ்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிஸ்ட்ல இருக்கிற தேர்ட் ஸ்டாக் சன் டிவி நெட்வொர்க் தான். இந்த ஸ்டாக்குமே இங்க கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 656ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROCE இங்க 25% பார்க்க முடியுது. அதே மாதிரி ROE இங்க 19% கிட்ட இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா இதுவுமே ஆன் அண்ட் அபோவ் ஆவரேஜ் தான் இங்கேயுமே இருக்கு. அதனால நம்ம டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இங்க எலெக்ஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால மீடியா செக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப நம்பர்ஸ்ல நல்லா கிளியரா பார்க்க முடியுது. சேல்ஸ் வந்து இப்ப கரண்டா இருக்க ட்ரில்லிங் 12 மந்த்ல 4000 crores மேல இங்க சேலுமே ஆல் டைம் ஹைல இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ட்ரில்லிங் 12 மந்த் 1800 crores மேல ஆல் டைம் ஹைல தான் இங்க ரொம்ப அதிகமாவே பார்க்க முடியுது. கம்பெனி இங்க எவ்ரி இயர் இங்க சேல்ஸா இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்க நல்ல பெட்டராவே இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குது. இங்க நம்பர்ஸ்ல ரொம்ப கிளியராவே பார்க்க முடியுது. கோவிட் பேண்டமிக்ல மட்டும்தான் இங்க சேல்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறது நல்ல கிளியராவே பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் கண்டினியூவா இருக்கிற 3 இயர்ஸ் பாருங்க, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூவா இங்க சேல்ஸுமே இங்க க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டுமே இங்க வெறும் ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் இங்க டிக்ளைன் ஆயிருக்கு. அதுவுமே இங்க நல்ல கிளியராவே இங்க நம்பர்ஸ்ல பார்க்க முடியுது. இங்க டெக்னிக்கல் சாட் சப்போர்ட்லயுமே இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் பிரைஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து இப்பயுமே ஒரு 40% கரெக்ஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயுமே நல்லா கிளியரா பாருங்க, ஒரு நல்ல பெட்டரான இங்க ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்க பார்க்க முடியுது. இங்க ஸ்டாக் பிரைஸுமே இங்க சார்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்க மேல போச்சு அண்ட் கன்ஃபர்மேஷனா ரீடெஸ்ட்டுமே இங்க பண்ணிருக்கு அண்ட் திரும்பவுமே இங்க இருந்து மேல போயிட்டு ஓரளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிரைஸ் கரெக்ஷன் ஆகி ஓரளவுக்கு நல்ல வேல்யூவான டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இப்பயுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பயுமே இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் ரேஞ்ச் இருந்து நம்ம பை பண்ணோம்னா ஒரு நியர் அபவுட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இங்க இருந்துமே ஒரு நியர் அபவுட் ஒரு 58% ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்டாக் பிரைஸுமே இங்க நல்லா கிளியரா இங்க பார்த்தா தெரியும். ஒரு நியர் அபவுட் இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஓரளவுக்கு இங்க மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்ப கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்க இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணோம்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே டார்கெட்ல சேல் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 50% ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்காக இன்வெஸ்ட் பண்ற மாதிரினா ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் என்னோட எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தான் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்க போர்ட்ஃபோலியோல இருந்து ஜஸ்ட் 3% அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடர் சாகுல் சேனலை இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமா மோட்டிவேஷனா இருக்கும். அதனால இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா அந்த பட்டனை தட்டி விடுங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 3 ஸ்டாக்ஸ்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்டாக்கை உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறீங்க அதையுமே சொல்லுங்க. வேற எந்த ஸ்டாக்கை பத்தி ஃபுல் டீட்டெயில்ல அனலைசிஸ்ல வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.